நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ராஜாராணி காலத்து கதை இல்ல. இது ரொம்ப தூரத்துல, எதிர்காலத்துல, நட்சத்திரங்களுக்கு நடுவுல நடக்க போற ஒரு கதை. இதோட பேரு நட்சத்திர கடிகாரமும் கடைசி நிலவும். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வரலாம். சரி, வாங்க இந்த கதைய நான் உங்களுக்கு சொல்றேன். இது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு நவீன நீதி கதை மாதிரி. ஆனா இத வெறும் கதையா மட்டும் பார்க்காதீங்க. இதுல வர்ற ஒவ்வொரு திருப்பத்திலையும் நமக்காகவே ஒரு பாடம் ஒளிஞ்சிருக்கு. முதல்ல இந்த கதை எங்க நடக்குதுன்னு பாப்போம். சும்மா கண்ண மூடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. வருஷம் 2126. நம்ம பூமி முழுசும் ஒரு பெரிய கண்ணாடி கோலத்துக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விசித்திரமான உலகத்துல தான் நம்ம ஹீரோயின் 12 வயசான நிலா வாழ்ந்துட்டு வர்றா. அவ ஒரு பயங்கர துணிச்சலான விண்வெளி தேடல் வீராங்கனை. இந்த கதையோட அசல் டேர்னிங் பாயிண்டே இங்கதான் ஆரம்பிக்குது. நிலாவோட தாத்தா ஒரு பெரிய விஞ்ஞானி. ஒரு நாள் திடீர்னு நிலா கிட்ட ஒரு பழைய பெட்டியை கொடுத்துட்டு, பூமியோட எதிர்காலமே இதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. என்ன ஒரு மர்மமான தொடக்கம் இல்லையா? அப்போ அந்த மர்ம பெட்டிக்குள்ள என்னதா இருந்துச்சு? நிலா மெதுவாத திறக்கறா. உள்ளேயே ஒரு நீல நிற நட்சத்திர கடிகாரம் அப்படியே ஜொலிக்குது. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதுல நேரத்தை காட்டுற முட்களே இல்ல. அதுக்கு பதிலா உள்ளுக்குள்ள ஒரு குட்டி பூமி அழகா சுழன்றுகிட்டே இருக்கு. அப்போ அந்த பெட்டிக்குள்ள இருந்தது வெறும் கடிகாரம் இல்ல, அது பூமியோட எதிர்காலத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கு. எல்லாம் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு நிலாவோட ரோபோ நாய் சிம்பா 2.0 வானத்தை பார்த்து பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. அது ஒரு மெஷினா இருந்தாலும் அதுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து நம்மள நோக்கி வருதுன்னு. வானத்துல பார்த்தா சிப்பு நிறத்துல வரிசையா விண்கலங்கள் இறங்குது. அவங்கதான் காலத்திருடர்கள். அவங்களோட நோக்கம் ரொம்பவே பயங்கரமானது. அவங்க பூமியோட நேரத்தையே திருட வந்திருக்காங்க. ஒருவேளை நேரம் திருடப்பட்டுச்சுன்னா நாம எல்லாரும் இருந்த இடத்திலேயே அப்படியே சிலையா ஒரிஞ்சு போயிடுவோம். இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பக்கம் நேரத்தோட இயங்குற உலகம். அங்க இயக்கம், உயிர், சிரிப்பு, வளர்ச்சின்னு எல்லாமே இருக்கு. இன்னொரு பக்கம் நேரம் திருடப்பட்ட உலகம். எல்லாமே அசைவில்லாம உறைஞ்சு போன சிலைகள் மாதிரி நிக்கும். பூமி ஒரு முடிதே இல்லாத நிகழ்காலத்துல சிக்கிக்கும். நிலா மட்டும் தோத்துட்டா இதுதான் பூமியோட நிலைமை. இப்போ நிலாவோட முன்னாடி ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. அந்த நட்சத்திர கடிகாரத்தை நகரத்தோட நடுவுல இருக்கிற டைம் டவர் உச்சிக்கு கொண்டு போகணும். ஆனா வழியில ஒரு பெரிய லேசர் கதவு நிக்குது. அத திறக்க எந்த சாவியும் கிடையாது. அதுக்கு பதிலா அந்த கதவு நிலா கிட்ட ஒரு புதிரை சொல்லுது. அந்த கதவு கேக்குற கேள்வி இதுதான்: நினைவுகள் இல்லாதவருக்கு காலம் கிடையாது. உன் வாழ்வின் மிக அழகான நினைவை இங்கே கொடு. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு கதவை துறக்க சாவியோ பாஸ்வேர்டோ கேட்காம ஒரு அழகான நினைவை கேக்குது. எவ்வளோ விசித்திரமான ஒரு யோசனை! நிலா இதை எப்படி சமாளிச்சா? அவ கொஞ்சம் கூட பயப்படல. முதல்ல தன் தாத்தாவையும் அவர் சொன்ன கதைகளையும் நினைச்சு பாக்குறா. ரெண்டாவது, அந்த நினைவுகள்ல இருந்த அன்ப முழு மனசோட உணர்றா. மூணாவது, அந்த அன்பான நினைவ ஒரு பரிசா அந்த கதவுக்கு தர்றா. அவ்வளோதான், கதவு திறந்துருச்சு. இந்த உலகத்துல டெக்னாலஜியை விட பெரிய சக்தி ஒன்னு இருக்குன்னா அது அன்புதாங்க. கதவு திறந்துடுச்சு. ஆனா நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நிலா டவரோட உச்சிக்கு ஓடுறா. அதே நேரத்துல காலத்திருடர்கள் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறாங்க. இது ஒரு த்ரில்லான இறுதிப் போட்டி மாதிரி ஆயிடுச்சு. கடைசி 10 நொடிகள். 10, 9, 8. உலகம் உறைஞ்சு போறதுக்குள்ள நிலா அதை செஞ்சாகணும். 7, 6, 5. கடைசி நொடியில நிலா அந்த நட்சத்திர கடிகாரத்தை அதுக்கான இடத்துல வச்சிடுறா. அடுத்த கணம் ஒரு பிரம்மாண்டமான நீல ஒளியால அந்த டவர்ல இருந்து கிளம்பி பூமி முழுக்க பரவுது. அந்த புனிதமான ஒளியில நேரத்தை திருட வந்தவங்க எல்லாம் தூசிய போல காத்துல கரைஞ்சு போறாங்க. அந்த நீல ஒளி வெறும் திருடர்களை மட்டும் விரட்டல, அது பூமியையே குணப்படுத்துது. காஞ்சு போயிருந்த ஏரிகள்ல மறுபடியும் தண்ணி நிரம்புது. இரும்பா மாறிப்போன மரங்கள்ல நிஜமான பூக்கள் பூக்குது. பூமிக்கு அதோட உயிர் திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, நிலா பூமிய காப்பாத்திட்டான். எல்லாம் நல்லபடியா முடிச்சிடுச்சு. ஆனா இந்த அற்புதமான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும்? இது வெறும் ஒரு அட்வென்ச்சர் கதை மட்டும் இல்ல. இதுக்குள்ள 3 சக்தி வாய்ந்த உண்மைகள் மறைஞ்சிருக்கு. இந்த குறிப்புகளை பாருங்க. முதலாவது, அன்போட சக்தி. பெரிய பெரிய ஆயுதங்களோ டெக்னாலஜியோ இல்ல, அன்பும் நினைவுகளும் தான் இந்த உலகத்தோட உண்மையான இயங்க சக்தி. ரெண்டாவது, நேரத்தோட மதிப்பு. அதை யாரும் நம்ம கிட்ட இருந்து திருட முடியாது, ஆனா நாம ஒவ்வொரு நொடியும் அர்த்தமுள்ளதா மாத்திக்க முடியும். மூணாவது, துணிச்சல்.
வயசு சின்னதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல நோக்கத்துக்காக போராடும்போது ஒரு தனி மனுஷனால கூட இந்த உலகத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆக இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம நினைவுகளுக்கும் நம்ம அன்புக்கும் இந்த உலகத்தையே மாத்துற சக்தி இருக்கு. இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. ஒருவேளை உலகத்தையே காப்பாத்த உங்களோட ஒரே ஒரு அழகான நினைவு கொடுக்கணும்னு ஒரு நிலைமை வந்தா அது எந்த நினைவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.